சுராசி என்பர்களே, இது புறமன் எழுதிய விதி. அடுத்த வாரத்தின் பலன் மற்றும் பரிகாரத்தை அறிய இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். 6ஆம் தேதி ஜனவரி மாதம் தை மாதம் 2025ஆம் தேதி தொடக்கம் 12ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025ஆம் ஆண்டு வரைக்கும் முதலாம் மாதம் தன் பலன் வரைக்கும் இந்த வாரம் சிறந்த ஆரோக்கியத்தை பெற உங்கள் காலை உடற்பயிற்சியுடன் தொடங்க வேண்டும். காலை உணவை ஒழுங்காக சாப்பிடுங்கள். ஏனென்றால் உங்களை பற்றி நீங்கள் நன்றாக உணரத் தொடங்கும் நேரம் இது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு அல்சர் சம்பந்தமான நோய்கள் வராமல் இருக்க வேண்டும் என்றால் காலை உணவை ஒழுங்காக சாப்பிடுங்கள். காலையில் உடற்பயிற்சி செய்யுங்கள். தனுசு ராசி என்பவர்களே, அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் தினசரி வழக்கத்தில் இந்த மாற்றத்தை சேர்த்து அதை வழக்கமாக வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள். அது இந்த கிழமை மட்டுமில்லை, நடுவே அந்த முயற்சியை செய்யுங்கள். அது உங்களுக்கு நன்மை தரும். அது மட்டுமல்லாமல் நிதி கண்ணோட்டத்தில், பண ரீதியான கண்ணோட்டத்தில் பார்த்தால் இந்த வாரம் உங்கள் ராசிகளுக்கு மிகவும் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோக்களை சப்ஸ்கிரைப் சோப்பு கலருக்கு தெரியாதவர்கள் சொல்ல கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கில் ஓல் வெள்ளைக்கிற கிளிக் பண்ணால் தான் என்னுடன் நீங்கள் தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இது வாசிராஜி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல். பிளேலிஸ்ட்ல அனைத்து வீடியோ நான் சொல்ற ஜாதகம் சம்பந்தமா தோஷங்கள், உங்களோட என்ன தோஷம் செவ்வாய் தோஷம் என்ன சர்ப்ப தோஷம் என்ன தோஷம் இருந்தாலும் நீங்க அறிந்து கொள்ளலாம். பிளேலிஸ்ட்ல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கூகுள்லயோ யூடியூப்லயோ சர்ச் வரல போய் வாசிராஜி அடிச்சிட்டு கமெண்ட் பண்ணிட்டு எது சம்பந்தம் அறிஞ்சோம் அது சம்பந்தமா வெளியினாலே வந்துடும். இல்லாட்டி வாசிராஜி அஸ்ட்ராலஜி அடிச்சிங்கன்னா இந்த சேனல்கிட்ட போய் கமெண்ட் பண்ணிட்டு எது சம்பந்தமான மாதராசி பலனோ வேற ராசி பலன் இப்பதான் முதலாவது சொல்ல தொடங்கியிருக்கிறேன். மற்றபடி புத்தாண்டு பலன் 2025 புத்தாண்டு பலன் மற்றும் சனி பேச்சு பலன், குரு பேச்சு பலன், அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜாதகம் சம்பந்தமா அனைத்து விதமான தோஷங்கள், யோகங்கள், திருமண வாழ்க்கை, தொழில், அரசு தொழில், லக்னத்திலிருந்து 12ஆம் வீடு வரைக்கும் இருக்கின்ற கிரகங்களின் பலன், கிரகம் இல்லாத வீட்டுக்கு என்ன பலன், 3 கிரகம் சேர்ந்த என்ன பலன் என்று சகலதையும் அறிந்து கொள்ள உங்களோட தேவதோஷம் மற்றும் புத்திரதோஷம் சகலதையும் அறிந்து கொள்ள நீங்கள் எழுதி அறிந்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது தவிர வேற என்னாலும் அறிந்து கொள்ளணும் என்றால் நீங்கள் வீடியோவில் கொமாண்ட் மூலம் எழுதி கேட்கலாம், பரிகாரம் கேட்கலாம். ஜாதகம் சம்பந்தமாக ஒரு கேள்வி, தெளிவான கேள்விக்கு இலவசமாக பதில் கேட்கலாம். ஜாதகம் சம்பந்தமாக கேட்கிறோன்னா ஒரே ஒரு கேள்வி எழுதி கேளுங்கள். மற்றபடி ஏதாவது வீடியோ போடணும்னா நீங்கள் என்னீங்கன்னா நான் வீடியோவாக போடுவேன். சரி, தொடர்ந்து பாருங்கள். இது வாசிராஜி அஸ்ட்ராலஜி சேனல். முழுமையாக பாருங்கள், பகிருங்கள். அனைவரும் பயன்பெறட்டு. என்னுடன் தொடர்ந்து இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்கள். நிதி கண்ணோட்டத்தில் இந்த வாரத்தில் உங்கள் ராசிகளுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். ஏனெனில் சனி பகவான் உங்கள் சந்திரனின் 3வது வீட்டில் இருக்கின்றார். அத்தகைய சூழ்நிலையில் இந்த நேரத்தில் உங்கள் முயற்சிகள் கொஞ்சம் கூட தளர்ந்து விடாதீர்கள். ஏனெனில் இந்த நேரத்தில் உங்களுக்கு சாதகமான கிரக நிலைகள் உங்கள் செல்வத்தை அதிகரிக்க சிறந்த வாய்ப்புகளை வழங்குகின்றன. தனுசு ராசி என்பவர்களே, இந்த வாரம் வீட்டில் உள்ள பிள்ளைகள் தங்கள் சாதனைகளால் உங்களை பெருமைப்படுத்துவார்கள். இந்த காரணமாக நீங்கள் சற்று உணர்ச்சி வசப்படுவீர்கள், சந்தோஷம் அடைவீர்கள். இந்த வாரம் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் உணர்வுகளை மறைப்பதற்கு பதிலாக உறுப்பினர்களுக்கு முன்னால் அவற்றை வெளிப்படுத்தி முயற்சி செய்யுங்கள். வெளிப்படுத்த குழந்தைகளை புகழ்வதை தடுக்காதீர்கள். நீங்கள் ஏற்கனவே எந்த அதிகாரி அல்லது முதலீட்டாளரை சந்திக்க முயற்சி செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் இந்த வாரம் திடீரென்று நெருங்கிய நண்பர் அல்லது நண்பரின் உதவியால் அவர்களை சந்திக்க வாய்ப்பு உள்ளது. எனவே இதற்கு உங்களை தயார்படுத்திக் கொண்டு உங்கள் அறிவை அதிகப்படுத்துங்கள். இல்லையெனில் அவர்களின் கேள்விகள் உங்களை மௌனமாக்கி அவர்கள் முன் உங்களை முட்டாளாக்கி விடும். தனுசு ராசி என்பவர்களே, வெளிநாட்டில் நல்ல கல்லூரியில் சேர்ந்து உயர்கல்வி படிக்க வேண்டும் என்ற கனவில் இருந்த மாணவர்களுக்கு இந்த வாரம் வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. அன்பர்களே, அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் ஞாபக சக்தியை அதிகரிக்க காலையில் எழுந்தவுடன் பாடங்களை பயிற்சி செய்ய அறிவுறுத்தப்படுகின்றீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு 6ஆம் தேதி முதலாம் மாதம் 2025 தொடக்கம் 12ஆம் தேதி முதலாம் மாதம் வரைக்கும் உங்களுக்கு நல்ல வாரமாக அமையும். பரிகாரம்: வியாழன் அன்று வயதான பிராமணருக்கு அன்னதானம் செய்யுங்கள். குலதெய்வம் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யுங்கள். தனுசு ராசி என்பர்களே, அடுத்தது மகர ராசி.